ஏங்க எங்க ஐயா திருடெல்லாம் கொள்ளையடிக்கல, எங்க ஐயா சம்பாதிச்ச பணத்தை எங்க ஐயாவே வச்சுக்கிட்டாரு. இதுல என்னங்க தப்பு? அதானே என்ன தப்பு? இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி தான் வந்திருக்கும். பட் இதுக்கான ஆன்சர் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியானது கிடையாது. என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி ஃபினான்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம காலைல எந்திரிக்கிறோம், காலைல தண்ணி குடிப்போம், சமைக்கும் போது கேஸ் யூஸ் பண்ணுவோம், வெளியே போகும்போது பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம், ரோடு யூஸ் பண்ணுவோம், நம்ம பாதுகாப்புக்கு போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க, ஏதாவது சுனாமியோ பூகமோ வந்துச்சு அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு சேஃபான ஸ்ட்ரக்சர்டு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பே பண்ற மெம்பர்ஷிப் ஃபீ தான் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஜிஎஸ்டி செஸ் மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ். இப்போ 15,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கும் 15,000 கோடி மாதம் சம்பாதிக்கிற ஒருத்தர் கடையில் போய் பால் பாக்கெட் வாங்குறாரு அப்படின்னா 2 பேருக்குமே அதே டாக்ஸ் அந்த பால் பாக்கெட்டுக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை விற்கும் போது உங்க இன்கம் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் செட் பண்ண முடியாது. ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அதுக்காக தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி நீங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிபேட் இருக்கு. எந்த இன்கம் டாக்ஸும் கட்ட தேவையில்லை. பட் அதுக்கு மேல 25 லட்சம் 30 லட்சம் பலாயிரம் கோடி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க இன்கம்ல மேக்ஸிமம் 30% வரை இன்கம் டாக்ஸா கட்டணும். சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர்டான சொசைட்டில நம்ம கம்மியாக கன்சியூம் பண்றோம் அப்படின்னா கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், நிறைய கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். உங்க இன்கம் டாக்ஸ் கட்டாம அவங்களே பணத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.